Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பன்னீர் மஞ்சூரியன் வீட்லயே செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த பன்னீர் மஞ்சூரியன் குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க முடிக்கும் ரொம்பவே ஃபேவரட்டா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ் கூட வெஜ் பிரியாணி கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான காம்பினேஷனா இருக்குங்க. ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு இதுக்குள்ள போய் பார்க்கலாம். பன்னீர் மஞ்சூரியன் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பன்னீர் எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் இந்த பன்னீரை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இந்த பன்னீர் கூட 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. நான் எல்லாமே இந்த ஸ்பூனில் தாங்க மெஷர் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லா பொருளும் ஒரே ஸ்பூனில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே 200 கிராம் பண்ணியிருக்குதாங்க. நான் மொத்தமாக 3 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருந்தேன், அது அப்படியே இது கூட சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததான் இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. காரத்துக்காக 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூட அந்த ரெட் கலருக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர், ரெட் கலர் கேசரி பவுடர் சேர்த்துருக்கீங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க. அடுத்ததான் இந்த பன்னீர் மஞ்சூரியனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஆரம்பத்தில் நம்ம சேர்த்துன மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் இந்த பன்னீர் கூட நல்லா கலந்துடணும். அதனால தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி மாவு மட்டும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மாவில் இந்த பன்னீர் கூட நல்லா கோட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. ஒரே டைமில் தண்ணி சேர்த்துடக்கூடாது. நான் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துன மசாலா எல்லாமே இந்த பன்னீர் கூட கோட் ஆயிடணுங்க. அப்போ தான் பன்னீர் நல்லா பொரிஞ்சு வரும்போது இந்த மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் சேர்த்துன மசாலா எல்லாமே அந்த பன்னீரை நல்லா கோட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் காமிக்கிற பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கீங்க. எண்ணெய் நல்லா மிதமான சூடானதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சுட்டு நம்ம மசாலா சேர்த்து வச்சுருந்த பன்னீரை இதில் ஒவ்வொன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பன்னீர் நீங்கள் எடுத்து எண்ணெயில் சேர்க்கும் போது அதில் ஃபுல்லாக மசாலா கோட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா வெறுமனே பன்னீர் மட்டும் பொரிஞ்சு வரும். அந்த மஞ்சூரியன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால ஒவ்வொரு டைம் நீங்கள் பன்னீர் எடுத்து எண்ணெயில் சேர்த்து பொரிக்கும் போது அந்த மசாலா நல்லா கோட்டான மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணி அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிக்கும் போது ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கிட்ட 2 சைடும் நல்லா பொரிச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான பன்னீர் மஞ்சூரியன் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்துன மாவுனால ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். இதில் நல்லா பிரித்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பாதி வெந்துருச்சு. இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சு வேக வச்சுடுங்க. கருகிருச்சுன்னா அந்த மஞ்சூரியனோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கிட்ட நல்லா பொரிச்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. மிச்சம் இருக்க பன்னீர் எல்லாத்தையும் இதே மாதிரி சேர்த்து பொரிச்சுக்கலாங்க. அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் சூடானதுக்கப்புறமா பன்னீர் பொரிச்ச அதே எண்ணெயை ஒரு 2 கரண்டி அளவுக்கு இந்த பேனில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது கூட நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இஞ்சி கூட கொஞ்சமாக துருவி சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி சேர்க்கல, வெறும் பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இன்னைக்கு. பூண்டு 1 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பூண்டு 1 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா சன்னமாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சன்னமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா சுருங்க வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி நிறம் மாதிரி நல்லா சுருங்க வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேங்க. ரெட் சில்லி சாஸும் சோயா சாஸும் நம்ம சேர்த்துனா வெங்காயத்து கூட நல்லா கலந்துடணுங்க. ஃப்ளேம் நல்லா சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சோயா சாஸும் ரெட் சில்லி சாஸும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ரெட் சில்லி சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1/2 ஸ்பூன் போதுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் லோலேயே வச்சு நல்லா வதக்குங்க. 1 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. நான் கார்ன்ஃப்ளவர் மாவில் எதுவும் சேர்க்க போகிறதில்ல.
இப்போ ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா பாருங்க நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ இந்த மஞ்சூரியனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பன்னீர் பொரிக்கும் போது சேர்த்துருந்தோம், அதுக்கப்புறம் இப்போ தான் சேர்க்கிறோம். உப்பு பார்த்து உங்கள்கிட்ட தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட நம்ம பொரிச்சு வச்சிருந்தா பன்னீர் சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் கரைச்சி சேர்க்காமே நமக்கு ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்ல சூப்பராக வருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தா நம்ம கொஞ்சம் சொதன்னு லிக்விடா இருக்கும். இது நல்ல செமி கிரேவி மாதிரி நமக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்காமையே சூப்பராக வரும். பாருங்க இப்போ நம்ம சேர்த்தன பன்னீர் எல்லாமே அந்த வெங்காயம் இது கூட நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ சூப்பராக நமக்கு பன்னீர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே பொடியாக நறுக்கிற மல்லித்தலை தூவி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுட சுட சுவையான பன்னீர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பன்னீர் மஞ்சூரியன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.